உங்க ஸ்கூலுக்காகவும் உங்க டீச்சர்ஸ்க்காகவும் முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். இது ஒரு ஃபார்மேட்டோ, இப்படிதான் கைத்தட்டணுமோ? ஸ்கூல் கிளாஸ். வெரி குட், வெரி குட். உண்மையாவே மேம் சொன்ன மாதிரி நான் 10 மணிக்கு வந்து போர்டு எக்ஸாம் எழுத போற பிள்ளைகிட்ட பேசுறது தான் பிளான். பட் ஐம் சோ கிளாட் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை என் கண்ணு முன்னாடி நிறுத்தினதே எனக்கு பெரிய சந்தோஷம். பிகாஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே போய் பிள்ளைகிட்ட பேசியிருக்கேன். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சில்ட்ரன். நான் நிறைய சொன்னாங்க இல்லையா, இங்கே வேலை பார்த்தேன், அங்கே வேலை பார்த்தேன், எல்லாம் வேலை பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னா என் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது. அதுக்காக நான் நிறைய இடங்கள்ல வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன். எனக்கு கல்யாணம் ஆகும் போது வயசு 21. 21 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் MSc படித்தேன், டிப்ளமா எஜுகேஷன் ஃபாரின்ல போய் படித்தேன். அதுக்கப்புறமா 7 வருஷம் டாக்டரேட் படித்தேன். 2019 எனக்கு 30 எத்தனை வயசு சொல்லுங்க பாப்போம். இப்போ எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் ஜாஸ்தியா சொன்னா அடிச்சிருவேன் வந்து. எனக்கு எத்தனை வயசு? யாராச்சும் வந்து கரெக்டா கை தூக்கி சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற யாரா சொல்லுங்க. என்னம்மா? 35, 34, 35. Almost there. பரவாயில்ல. I'm 36 years old. So நான் டாக்டரேட் முடிக்கும் போது I was 32. என் வாழ்க்கையில 32 வயசு வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு இத்தனை பள்ளிக்கூடங்கள் என்ன கூப்பிடுறாங்க, இத்தனை இண்டஸ்ட்ரீஸ்க்கு நான் கன்சல்டன்டா இருக்கேன். கிட்டத்தட்ட 16 குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ். அதுல ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டுமே 700 பள்ளிக்கூடம் இருக்கு. என் கண்ட்ரோலுக்கு கீழே, என் அட்வைசரிக்கு கீழே கிட்டத்தட்ட 1800 பள்ளிக்கூடங்கள் எனக்கு இந்தியாவில் இருக்கு. இது இவ்வளவு வேலையும் நான் பார்க்க முடியுதுன்னா 2 காரணம் தாண்டமா. அதை மட்டும்தான் இந்த அசம்பிளில நான் சொல்லுவேன். மீதியெல்லாம் நான் மற்ற பிள்ளைகிட்ட பேசுவேன். எஸ், only 2 reasons girls. 2 காரணம். நம்பர் 1, என்ன ஆனாலும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறியே ஆகணும். நல்ல கம்யூனிகேஷன் வேணும். எஸ் ஆர் நோ? எங்க அப்பா அம்மா படிக்கல. அவங்களோட வாழ்க்கையில அவங்க நிறைய கஷ்டத்தை சந்திச்சாங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சாங்க. ஆனா மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நான் படிச்சனால என் வாழ்க்கை ஈஸியா இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை, படிக்காதவங்க கூட சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஆனா ரொம்ப ரொம்ப நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய வரும். அதுக்கு நீ தயாரா? இல்ல இன்னைக்கு அம்மா திட்டினா பிடிக்கல, டீச்சர் திட்டினா பிடிக்கல. அப்போ ஈஸியா உங்களுக்கு சக்சஸ் வரணும்னா, வாய்ப்புகள் கிடைக்கணும்னா படிக்கிறது தவறையும் உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே படிக்கிறது தவறையும் வேற வாய்ப்பே கிடையாது. 1. செகண்ட் 1, எப்பவுமே நான் நிறைய நல்லா படிப்பேன். சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா படிக்கிற ஒரு பிள்ளை தான். ஆனால் அதை விட நான் என்ன நினச்சி பெருமைப்படுற ஒரு விஷயம்னா, என்ன ஆனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு திமிரு தெரியுமா? அதை நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு திமிரு. அதை நம்ம வாழ்ந்து காட்டும் போது யாருமே நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. பொய் சொன்னா, தப்பு பண்ணா டீச்சர் கிட்ட மாட்டுவோமா? ஆமாவா இல்லையா? அம்மா கிட்ட மாட்டுவோமா இல்லையா? மூச்சை தொங்க போட்டு சாரி சொல்லணுமா இல்லையா? என் வாழ்க்கையில் நான் அதை பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் போது கூட அந்த சின்ன வயசுலேருந்து பழகினது தான். எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேற வேற விதமா அவங்களோட வேலையை தவறா செஞ்சுட்டு இருக்காங்க இன்னமும். ஆமாவா இல்லையா? there are sort of people everywhere, not நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, throughout the world இருக்கிறாங்க. ஆனா எனக்கு கிடைத்த அந்த பதவியில முதல் நாள்ல இருந்தே நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன். நான் பணம் கொடுத்து அந்த பதவிக்கு வர மாட்டேன். எனக்கு ரெக்கமெண்டேஷன் வேண்டாம்.